தமிழ்நாடு முதலமைச்சர் முன்வைக்கின்ற இன்னொரு ரொம்ப முக்கியமான வாதம். இதுதான் ஒரு தலைமைக்கான பண்பு. டு வி சூஸ் டு ரிட்ரீட் அண்ட் லெட் அதர் இம்போர்ட்ஸ் ரீப்ளேஸ் அவர் ப்ராடக்ட்ஸ்? நாம் பின்வாங்கிக் கொண்டு நம்முடைய பொருட்கள் இருந்த இடத்தில் வேறு ஒருவருடைய பொருட்கள் வருவதை அனுமதிக்க போகிறோமா? ஆர் டு வி இன்னோவேட், அப்கிரேட் அண்ட் புஷ் ஃபார் ஃபேர் ட்ரேட்? நாம் புதிதாக புத்தாக்க முயற்சிகளோடு நம்மை நாமே மேம்படுத்தி கொண்டு நம்முடைய எல்லைகளை தாண்டி ஒரு நல்ல வர்த்தகத்தை உருவாக்கி கொள்ள போகிறோமா? டு வி லெட் டிரான்சியன்ட் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அன்டு டிகேட்ஸ் ஆஃப் ஒர்க்? அதாவது தசாப்தங்களாக நடைபெற்ற பணிகளை எல்லாம் தற்காலிகமாக நடைபெறுகின்ற உலக மாற்றங்களுக்கு உட்பட்டு நாம் இழந்துவிட போகிறோமா? ஆர் டு வி யூஸ் திஸ் கிரைசிஸ் டு ஆக்ஸலரேட் ரிஃபார்ம்ஸ் that make the industry stronger and more competitive? இந்த சிக்கலான சூழ்நிலை பயன்படுத்தி கொண்டு நம்மை நாமே மீண்டும் தகவமைத்துக் கொண்டு வலிமையான தொழில்துறையையும் இன்னும் போட்டிமிக்க தொழில்துறையும் உருவாக்க முயற்சி செய்ய போகிறோமா? ஒரு தலைவர் என்பவர் வெறுமன இதை செய்யாத என்பது மட்டுமல்ல, அவர் ஒரு நேர்மறையான அல்லது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களை செய்யும் பொழுதுதான் அவர் நல்ல தலைவராக, சிறந்த தலைவராக உருவாகிறார். நீங்க வரலாறுல எடுத்து பாருங்க, கொண்டாடப்படுகின்ற எல்லா தலைவர்களுமே நம்பிக்கை ஊட்டுகின்ற தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள்.